ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐநாடு துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். எல்லாருமே பீகார்லேருந்து ஊருக்கு கிளம்பி வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமா வானத்தையை பார்த்த உடனே நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்களா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. 3 நாள் அவங்க பண்ண டார்ச்சர் இருக்கே அப்படின்னு பல்லவன் காமெடியாக வச்சு செஞ்சிட்ருந்தாங்க. நம்ம பாண்டி என்னமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இந்த விஷயத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொறுமையாரடா அமைதியாயிரடான்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் பல்லவனுக்கு அந்த அவசியம் இல்லை இல்லைங்களா. அவன் சின்ன பையன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டான். இதனால சோழன் பயங்கரமாக சிரிச்சிட்டாரு. சோழன் சிரித்ததுனால பாண்டியால் சிரிப்பு அடைக்க முடியல. அப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக சிரிப்பு அடைக்கிக்கிட்டு தான் மெல்லமாக தான் சிரித்தார். இருந்தாலும் எல்லாருமா சேர்ந்து நக்கல் பண்ணுறதை பார்த்து வானத்துக்கு கொஞ்சம் அவமானம் ஆகிடுச்சு. இந்த அவமானத்தினால அவங்க பயங்கரமாக கோவப்பட்டுட்டு வீட்டை விட்டே போயிடுறாங்க. நான் கிளம்புறேன் அப்படின்னு. ஆனால் இங்கே வீட்டில் யாருக்குமே அவங்க கோவப்படாத மாதிரி தான் கிளம்பி போயிட்டுருக்காங்க. ரொம்ப ரொம்ப அவங்க மனசு கஷ்டப்பட்டுட்டு வானத்தை போகிறாங்க. இவங்க இதெல்லாத்தையும் கேஷுவலாக எடுத்துக்கிறாங்க. அவங்க போனதுக்கப்புறமும் கூட இப்படி தானே செஞ்சாங்க, 3 நாள் படாத பாடுபடுத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. நிலா இருந்துக்கிட்டு அவங்க முன்னாடியே இப்படியெல்லாம் அவங்கள பண்ணதை வச்சு கேட்கலாமா? அவங்க இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் கிளம்பி போயிருப்பாங்க. போனதுக்கப்புறம் கூட அவங்கள பற்றி சொல்லியிருக்கலாம். அவங்க முன்னாடியே அவங்க செஞ்சது சரியில்லைன்னு சொன்னால், நாங்கள் வெளியூருக்கு போயிட்டோன்னு உங்களை பார்த்துக்கிறதுக்காக தானே அவங்க வந்தாங்க. உங்கள் மேலே எவ்வளோ அன்பும் பாசமும் இருந்திருந்தால் உங்களை பார்த்துக்கிறதுக்காக அவங்க வந்திருப்பாங்க. ஆனால் இப்படி எல்லாரும் நக்கல் பண்ணி சிரிக்கிறீங்களே அப்படின்னு. அண்ணி பார்த்துக்கிட்டோம் அண்ணி, யாரும் வேணான்னு சொல்ல. பாண்டியன்னு அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க. இந்த வீட்டுக்கு உங்களை மாதிரி அவங்களும் அண்ணியாக வர போகிறவங்க. ஆனால் சமைக்க தெரியணும்ல அண்ணி. நீங்கள் எப்படி உங்களுக்கு சமைக்க வராதான்னு சொல்லிட்டு ஒதுங்கியிருக்கீங்க. அந்த மாதிரி அவங்களும் அமைதியாக ஒதுங்கியிருந்தால் அந்த பிரச்சனை வருமா? உங்களை நான் பார்த்துக்கிறேன், ஹெல்ப் பண்ணுறன்ற பேரில் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. கூட சேர்ந்து சரி அண்ணனாச்சும் ஹெல்ப் பண்ணிட்டோம், ஏதாச்சும் கலந்து பேசி இப்படி போடலாமான்னு அண்ணங்கிட்ட முடிவு பண்ணி செஞ்சால் கூட பரவாயில்ல. அவங்களே எல்லாத்தையும் செய்கிறன்ற பேரில் நீ வெறும் வெங்காயம் மட்டும் வெட்டி கொடுன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணி வச்சா எப்படி அண்ணி? எல்லாருக்கும் கோவம் வரதானே செய்யும். உண்மையிலே 3 நாள் ரொம்ப பட்னியாக இருந்துட்டோம் அண்ணி. பாருங்க தோ இந்த ஆளுக்கு உடம்பு சரியில்லாமே போயிடுச்சு அப்படின்னெல்லாம் பல்லவன் சொல்லிடுறாங்க. என்னது உடம்பு சரியில்லையா அப்படின்றாங்க. ஆமாம், பிபி ரொம்ப அதிகமாகிடுச்சு, மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்தோம். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவர் சாப்பிட்டுட்டு மாத்திரை போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி. நம்ம சேரன் கூட என்னடா சொல்கிற பாண்டி அப்படின்னு. ஆமாண்ணா அப்படின்னு. இதை இல்லைடா நீ முதல்ல சொல்லியிருக்கணும், வந்த உடனே அதை விட்டுட்டு தேவையில்லாமல் பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்பா என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் என்னாச்சுன்னு நிலா நம்ம சேரன் எல்லாருமே போயிட்டு அங்கே நின்றுக்கிட்டு அவருக்கு என்னாச்சுன்னு கேட்டுட்ருக்காரு. எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்குது அப்படின்னு. இதுக்கு தான் சொல்கிற பேச்சு எதுவுமே கேட்குறது கிடையாது. கடைசியில் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, கேட்டால் எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறது. பாருங்கள் நீங்கள் பார்க்கவே எவ்வளோ டயர்டாக இருக்கீங்க. நான் வந்த உடனே உங்களை நோட் பண்ணேன். ஆனால் நான் என்னுடைய மைண்டுக்குள்ளே 1000 பிரச்சனை இருந்துச்சு. அதனாலேயே உங்களை நான் யோசிக்க முடியாமல் உங்களை பற்றி கவனிக்காமல் விட்டுட்டேன். இப்படி உடம்பு சரியில்லாமல் போகிற அளவுக்கு இருப்பீங்க. கரெக்டாக மாத்திரைலாம் எடுக்கிறீங்களா பாண்டி? டாக்டர் என்ன சொன்னார் அப்படின்னு நிலா ரொம்ப அக்கறையாக நம்ம நடேசனை கவனிச்சிக்கிறாங்க. சேரனும் அதே மாதிரி தான், என்னப்பா மாத்திரை சாப்பிட்டேன் அப்படி இப்படின்னு அவகிட்ட பேசிகிட்டே இருக்காரு. அப்போது அதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன், இவன் கரெக்டாக கொடுத்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு. நல்ல வேலை செஞ்சடா பாண்டி, அவர் மறந்துடுவார், கரெக்டாக நீ எல்லாம் டைமுக்கு கொடுத்துருக்க அப்படின்னு. இனிமேல் அந்த பொறுப்பெல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க, நான் வீட்டில் இருக்க போகிறேன்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. ஐயோ உங்களுக்கு எதுக்கு சிரமம், நானே பார்த்துக்கிறேன் பாண்டி சொல்லவும். இதில் எனக்கு ஒரு சிரமமும் இல்லை. நீங்கள் அவர் என்னென்ன டேப்லெட் சாப்பிட்றாரோ அது எப்பப்போ என்னன்னு மட்டும் என்கிட்ட கொடுங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். திரும்பவும் அவர் எப்போ செக்கப் கூட்டிகிட்டு போகணுன்றது மட்டும் சொல்லுங்கள், மற்றபடி நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியும் டேப்லெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி இது சாப்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் 1 வீக் இதை போட சொல்லிட்டு இந்த டேப்லெட் தீர்ந்ததுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் செக்கப் வர சொல்லியிருக்காங்க. டெஸ்ட்டெல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு வந்தால் போதும் அப்படின்றாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன் பாண்டி அப்படின்னு. அங்கிள் நீங்கள் வாங்க, சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படின்னு. இன்னும் இல்லைம்மா, இப்போ தான் டீ கடைக்கு போய் டீ குடிச்சிட்டு வந்தேன் அப்படின்றாங்க. இனிமேல் கடையிலலாம் அதிகமாக சாப்பிட்ற வேலை வச்சுக்காதீங்க அங்கிள், முடிஞ்ச அளவுக்கு சேரனை சமைக்கிற சாப்பாட்டே சாப்பிடுங்க அப்படின்றாங்க. சரிம்மா அப்படின்னு நடேசன் சொல்லிட்டுருக்காரு. பா இருங்கப்பா, நான் முதல்ல போய் உங்களுக்கு சமைக்கிறேன், அப்புறமா நீங்கள் சாப்பிட்டுட்டு மாத்திரை போடுவீங்கன்னு சேரன் வழக்கம் போல் சமைக்கிறதுக்கு போயிடுறாங்க. சரிம்மா எல்லாம் சரிதான், நீங்கள் போயிட்டு வந்ததுலேருந்து ஏன் அவனுடைய முகத்தை தவிர உங்கள் 2 பேர் முகத்தில் ஆடலை, சிரிக்கவே மாட்டேன்றீங்க, நல்ல விஷயம் தானே நடந்திருக்கு அப்படின்னு நம்ம நடேசன் கேட்குறாரு.
பாண்டியும் அப்போ பின்னாடி சைடு போயிடுறாங்க. அங்கே இருக்கிறது கிடையாது. பல்லவனும் வந்து உள்ள ரூம்குள்ளே ஏதோ ஒரு வேலையாக போயிடுறாங்க. நடேசன் பேசினாவே தான் அவருக்கு பிடிக்காது. அதனால் எந்திரிச்சு போயிடுறாரு பல்லவன். அப்போ தான் என்னம்மா அப்படின்னு கேட்கவும் சோழன் அங்கே தான் இருக்கார். அப்போ தான் அது வந்து அவங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. எல்லாம் சரிதான். ஆனால் வந்து சோழன் சொன்ன மாதிரி அவங்க கண்டிஷன் போட்டிருக்காங்க. அந்த கண்டிஷனுக்கெல்லாம் நாங்கள் யாருமே ஒத்துக்கவே இல்லை. சோழன் மட்டும் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. சரின்னு அவர் சொன்னதுக்கப்புறமா தான் சந்தாவை அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கவே அவங்க ஓகே சொன்னாங்க. அவங்க வீட்டில் எல்லாருமே ரொம்ப கோவக்காரராக இருக்காங்க. இங்கே சந்தா வந்து அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க பார்த்ததுனால அவங்கள பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. சந்தாவுடைய மாமாவுக்கு இப்போ அடிபட்டு அவர் ஆக்சிடெண்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் இருக்கார். அதனால சந்தாவோட கல்யாணத்தை 6 மாதம் தள்ளி வைக்கணும்னு அவங்க குலதெய்வத்தில் வேண்டி அவங்களுடைய சாமி சொன்னதாக அவங்க நம்பிக்கிட்டு 6 மாதம் சந்தாவுடைய கல்யாணத்தை தள்ளி வைக்க முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போது நாங்களும் போயிட்டு டைம் கேட்டதுனால அவங்க போட்ட கண்டிஷன் படி எங்களுக்கும் 6 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த 6 மாதத்தில் அவங்க சொன்னதை செஞ்சால் சந்தாவாணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் சோழன் வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லவும், எல்லாமே சரிதாம்மா, ஆனால் அது என்ன விஷயம்னு மட்டும் சொல்ல மாட்டேன்றியா அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அங்கிள் அங்கிள் அப்படின்னு தயங்கி தயங்கி நின்றுட்டுருக்கவும், என்னடா என்னாச்சுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அங்கிள், அவங்க சந்தாவை கல்யாணம் பண்ணி கொடுக்குற இடத்துல நல்லா வசதியாக இருக்கணும். அவருடைய மாமா நல்லா வசதியாக இருக்கார், சொந்தமாக மில் வச்சுருக்காரு, நல்ல ஒரு பணக்காரராக இருக்காருன்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி என் பொண்ணு உங்கள் வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா உங்கள் வீட்டில் என்ன இருக்குது, என் பொண்ணு நல்லா வச்சு பார்த்துப்பீங்களா, நீங்களே மாத சம்பளத்துக்கு வேலை செய்கிறீங்கன்னு நிறைய பேசிட்டாங்க அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேயே சும்மா விட்டுட்டு வந்தீங்க, பேசாமல் பொண்ணு தூக்கிட்டு வந்துட்டே இருக்க வேண்டியது தானே அப்படின்னு நடேசன் கேட்குறாரு. அது எப்படி அங்கிள் முடியும், அவங்க ஆட்கள் தான் நிறைய பேர் இருக்காங்களே, பின்னாடி துப்பாக்கியோடு வருவாங்க, நம்மளால் இதெல்லாம் முடியாது கண்டிப்பாக அப்படின்றாங்க. அப்போ கடைசியாக எப்படி தான் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னும், அதான் அங்கிள் அவங்க வசதியாக வாழணுன்றதுக்காக சந்தாக்காக சோழன் இருந்துக்கிட்டு பணமும் நகையும் 6 மாதத்தில் போடுறதா சொல்லி இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லவும், பண நகை தானமா இதெல்லாம் பெரிய விஷயமா கொடுத்துர்லாம் அப்படின்றாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி பணம் நகைன்னா சாதாரணமாக கம்மி அமௌண்ட் கிடையாது. 30 சவரன் நகையும் 25,000 ரொக்க பணமும் கொடுக்கறதா சொல்லிட்டு அண்ணனோட கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிட்டு வந்திருக்கோன்னு சொன்ன உடனே நடேசன் இதை கேட்டு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. என்னம்மா சொல்கிறா அப்படின்னு. ஆமாம் அங்கிள், இவ்வளோத்தையும் அவங்க செஞ்சால் அதுக்கப்புறம் தான் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. அப்போ கூட அவங்க முழு மனசாக சரின்னு சொன்ன மாதிரி எனக்கு தோணலை. அவங்களால கண்டிப்பாக ஏற்பாடு பண்ண முடியாதுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் அவங்க சரின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணன் நான் இதை நினச்சி தான் ரொம்ப டென்ஷனாக இருக்கும். இன்னும் நம்ம 6 மாதத்துல எப்படி அவ்வளோ பணத்தையும் நகையையும் நம்மளால் ரெடி பண்ண முடியும். பணத்தை வேணால் கூட எப்படியாச்சும் ரெடி பண்ணிடலாம். ஆனால் 30 சவரன் நகை வாங்குறதுக்கு எத்தனை லட்சம் தேவைப்படும் அங்கிள், நீங்களே சொல்லுங்கள். சோழன் அவசரப்பட்டு வாய் விட்டுட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லவும், இப்போது நடேசன் யோசிச்சு பார்த்துட்ருக்காரு. என்னங்க இங்கே வந்தும் அதையே பேசிகிட்ருக்கீங்க. இப்போது நம்ம அந்த பண்ண நகையும் கொடுக்கல அப்படின்னா அவங்க நம்ம வசதியாக நம்ம சந்தாவை நல்லபடியாக பார்த்துக்க மாட்டோம் அப்படின்னா அவருடைய மாமாவுக்கு சந்தாவை கல்யாணம் பண்ணிடுவாங்க. அண்ணனுக்கு கொடுக்க அவங்க சம்மதிச்சிருக்கவே மாட்டாங்க. அங்கே அவங்க பேசின விதத்தை நீங்களே பார்த்தீங்கல்ல. நாம் செத்தா கூட அவங்க அண்ணனுக்கு சந்தாவை கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக இல்லை. அவங்களுக்கு தேவை நகை பணம் காசு தான். அப்படி இருந்தால் மட்டும்தான் சந்தாவை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் வேறு வழியே நமக்கு கிடையாது. சரின்னு சந்தாவை விட்டுட்டு அவ்வளோ பணம் நம்மளால் ரெடி பண்ணி கொடுக்க முடியாது. சந்தாவை தூக்கிட்டு வர முடியாது. சந்தா வேணான்னு சொல்லிட்டு விட்டுலாமா? நமக்கு வேறு வழியே இல்லை. அவங்க வீட்லேயும் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ அண்ணனும் வேறு ஒரு பொண்ணை பார்த்து நம்ம திரும்பவும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அண்ணன் சந்தாவை மறந்துட்டு இருக்க வேண்டியது தான். அதுக்கும் வழி இல்லை. அண்ணன் வேற ஒரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க கண்டிப்பாக ஒத்துக்காது. சந்தாவை மனசில் நினச்சிக்கிட்டே வேற ஒரு பொண்ணே வேணான்னு சொல்லிட்டு இருக்கோம். எத்தனை தடவை இந்த கல்யாணம் நின்று போச்சு. திரும்பவும் வந்து எல்லாரும் அண்ணனை பற்றி கேவலமாக பேசுவாங்க. எனக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க. எனக்கு அண்ணனோட வாழ்க்கை தான் முக்கியம். அதுக்காக நான் என்ன வேணாலும் செஞ்சுப்பேன். நீங்கள் யாரும் எதுவும் செய்ய வேணாம், நானே பார்த்துக்கிறேன். நானே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அண்ணனோட வாழ்க்கையை சரி பண்ணுறேன். நான் தான் வாக்கு கொடுத்தல, நானே பார்த்துக்கிறேங்க. நீங்கள் யாரும் இதில் தலையிட வேண்டாம். எதுக்கு நீங்கள் என்னால் கவலைப்படணும், டென்ஷன் ஆகணும்னு கோவமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு நம்ம சோழன் வந்துட்டு. ஏன்னா அங்கிள் இவர் சொல்கிறதையே புரிஞ்சிக்க மாட்டேன்றாரு. நம்மளால் கண்டிப்பாக அவ்வளோ ரெடி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். எல்லாரும் சேர்ந்தா கூட கண்டிப்பாக ரெடி பண்ண முடியாது. இவர் ஒரே ஆளாக நானே ரெடி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி கோவத்தில் பேசிட்டு போகிறாரு. நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. அவன் நினைக்கிறது என்னென்னா அவனுடைய அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்ற மாதிரி. அந்த நகை பணம் அவனுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிக்கிட்டு இதுக்கு சரின்னு சொல்லி வந்துட்டான். எப்படியாச்சும் நம்ம ஏற்பாடு பண்ணிடலான்ற நம்பிக்கையில்
நாம் நினைக்கிறோம் முடியாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் நம்மளால முடியும்னு அவனே நம்பி சரின்னு சொல்லிட்டு வந்திருக்கான். இப்படி இருக்கிறப்போ நம்ம அவன் மேலே இந்த விஷயத்தை பற்றி பேசினா கண்டிப்பாக கோவப்பட தான் செய்யும். நம்ம சொல்லப்போனால் அவன் சொல்லிட்டு வந்த விஷயத்துக்கு நாமளும் சரின்னு ஒத்துழைச்சி ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இந்த சேரனுடைய வாழ்க்கை முக்கியம் இல்லைங்களா, அது அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நடேசனும் நிலா கிட்ட சொல்லவும், என்ன அங்கிள் நீங்களும் அப்படின்றாங்க. எனக்கு என்னமோ இந்த பையன் சொல்கிறது சரின்னு தோணுதுமா, அவனால் ரெடி பண்ண முடியலனா கூட அவன் வாக்கு கொடுத்துட்டு வந்தது எனக்கு சரின்னு தோணுது. அப்போ தான் சந்தாவை வேறு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காம இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா சந்தாவை யாருக்குனாலையும் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் நம்ம கஷ்டப்படுத்த விட இப்போவே சரின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சந்தாவை இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி விட்டு வர்றது சரின்னு தான் எனக்கு தோணுதுன்னு நடேசன் பக்க பலமாக நிற்கிறாரு சோழனுக்கு சப்போர்ட்டாக. நிலாவுமே இருந்துக்கிட்டு இப்போது அங்கிளே சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை பெருசாக எடுத்துக்காமல் விட்டுடுறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம சேரனுக்கு இது மட்டும் தான் ஞாபகத்திலே இருக்குது. இன்னொரு சைடு எங்கள் வீட்டில் இவங்க எல்லோரும் அப்செட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வானதி கோவமாக வீட்டுக்கு போகிறாங்க. என்னடி இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டா அப்படின்னு அவங்க அம்மா கேட்கவும், எனக்கு பசிக்குது சாப்பாடு வைமான்றாங்க. சாப்பாடு தட்டை எடுத்துகிட்டு உட்காடுறாங்க. எனக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு அவங்க வீட்டில் கேட்குறாங்க. நீ தானடி அவன் இங்கே வரமாட்டேன்றான்னு சொல்லிட்டு அவன் அண்ணனுக்கு கல்யாணம் நடந்தால் தான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்ன அந்த மெக்கானிக்கல் பையன் அப்போ தானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், இப்போ என்ன அவசரம் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு நான் பாண்டியை கேட்கல, வேற ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னவும், நான் சொல்கிறத செய்யுமா அப்படின்றாங்க. என்னங்க இவளுக்கு என்ன கிறுக்கு இருக்கு பிடிச்சி போச்சா, நம்ம வேறு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம், அப்போல்லாம் வேணாம் எனக்கு அந்த பாண்டி பையன் தான் வேணும்னு சொல்லி போட்டு இப்போது அந்த பாண்டி வேணாம் வேற ஒரு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி வைக்க, எனக்கு இவ இஷ்டத்துக்கு எப்போ வேணாலும் எது வேணாலும் பேசிகிட்டு இருக்கா அப்படின்றாங்க. என்னடி பண்ணுறது, அவள் சரின்னு சொன்னவே நாமளும் கல்யாணம் பண்ண வச்சிட வேண்டியதா அப்படின்றாங்க. சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணி வைங்க அப்படின்னு கோவத்தில் திரும்பவும் வந்து உள்ளே போய் உட்காந்துக்கிறாங்க. வானதி வந்துட்டு சாப்பிடாம கூட. அப்போது வசந்துக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த விஷயத்த கேட்டுட்டு. பாண்டி வீட்டில் இருந்தால் கடைக்கு கிளம்புனான்னு கிளம்பும்போது இந்த விஷயத்தை பற்றி அவர்கிட்ட பேசுகிறாரு. அவரும் கோவப்பட்டு பயங்கரமாக அடிச்சுட்டாரு. வீட்டுக்கு போன வசந்த் இருந்துக்கிட்டு அவங்களுடைய அம்மா அப்பா எல்லாருமே கேட்குறாங்க, என்னாச்சுடா இப்போ தானே வெளியில் போனா அதுக்குள்ளே என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு அப்படின்னவும் அந்த பாண்டி பையன் என்ன அடிச்சுட்டான் அப்படின்றாங்க. அவன் எதுக்கு ஒன்று அடித்தான் அப்படின்னா வானதி கேட்கவும், எல்லாம் உன் விஷயமா தான், நீ அவனை வேண்டான்னு சொல்லிட்டல, அதை பற்றி சொல்லலான்னு போனால் அவன் அடிக்கிறான் அப்படின்றாங்க. நீ எதுக்கு அவன்கிட்ட போன, பேசாமல் எனக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது தானே, அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சு அவனுக்கு, இப்போவே போய் கேட்குறேன், என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிட்டானா, ஏன் அண்ணன் மேலே கையை வச்சுருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை கோவப்பட்டுட்டு பாண்டியை கேட்கலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்காங்க. நடந்த விஷயத்தினால வானதி ரொம்ப ரொம்ப கோவமாக இருக்காங்க பாண்டி மேலே, அவங்க குடும்பத்து மேலேயும். இப்போ அவங்களுடைய குடும்பம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக போயிடுச்சு. அவங்களுடைய அம்மா அப்பாவுக்காக அவங்க ஒரு அசிங்கப்படக்கூடாதுன்னு இப்போ நியாயம் கேட்குறதுக்காக வானதி போயிடுறாங்க. இதுக்கு முன்னாடி வானதிக்காக போலீஸ் ஸ்டேஷன், அதாவது பாண்டிக்காக போலீஸ் ஸ்டேஷன் கூட போக தயங்க மாட்டேன், என் அப்பா அம்மாவை ஜெயிலில் கூட வைக்க தயங்க மாட்டேன்னு சொன்ன வானதி எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. இதுவே நம்ம பாண்டிக்கு வானதியை கல்யாணம் பண்ணிக்க முழு மனசாக அவங்க ஒத்துக்கவே மாட்டேன்னு. ஒரு பக்கம் வானதியை பிடிச்சிருக்கு, இன்னொரு சைடு அவங்க பண்ணுற டார்ச்சர் எதுவுமே அவருக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இந்த ஒரு விஷயத்தினால நேராக மெக்கானிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு அங்கே போயிட்டு என்னென்ன எதுக்கு அடிச்சேன்னு கேட்குறாங்க. பின்ன இல்லாததெல்லாம் சொல்லிட்டு இருந்தால் அடிக்காமல் என்ன பண்ணுவான், ஒன்று திமுறா வந்து பேசுகிறான் அப்படின்னவும், அவன் ஒன்று திமுறா பேசல உண்மையை தான் பேசினான், தேவையில்லாமல் எதுக்கு அவங்ககிட்ட நீ சண்டைக்கு போயிட்டுருக்க, நான் சொன்ன விஷயத்த தான் வந்து சொல்லியிருக்கா அப்படின்னவும், என்னடி நீ எதுக்கு நீ இப்போது இன்னொரு கல்யாணம் பண்ணுற அளவுக்கு பேசிகிட்ருக்க, ஏண்டி உன் அண்ணன் பொய் சொல்கிறான்னு நினச்சா நீ இப்படி பேசிகிட்ருக்க அப்படின்னு பாண்டி கேட்குறாரு. பின்ன நீயும் உன் குடும்பமும் சேர்ந்து என்னை நக்கல் பண்ணி அந்த அளவுக்கு சிரிக்கிறீங்க, என்னை டார்ச்சர்னு சொன்னதுக்கப்புறமும் நான் மான மரியாதை எல்லாத்தையும் விட்டுட்டு உன் பின்னாடியே இருப்பேன் நீ நினச்சிட்ருக்கியா, உனக்காக நான் உன்னை பார்த்துக்கணுன்ற அக்கறையில் அன்புலையும் யாரும் உன் கூட இல்லைன்றதுக்காகவும் உன் கூடவே இருக்கணும் இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு உனக்கு சமைச்சு போடணும், உனக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு உன் கூடவே இருந்து உன்னை பார்த்து பார்த்து நான் கவனிச்சிக்கணும்னு கவனிச்சுக்கிட்டா நீங்கள் நக்கல் பண்ணி என்னை சிரிக்கிறீங்க, ஒரு பேச்சுக்கு கூட அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைன்னு நீ சொல்ல மாட்டேன்ற. அங்கே அத்தனை பேர் எல்லாருமே சிரிக்கிறாங்க. மூணாவது மனுஷங்க அவங்களே நிலாக்காவே எனக்காக அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா உங்களை நக்கால் பண்ணுறான் பல்லவன்னு சொல்கிறாங்க, ஆனால் நீ கூட தானே சேர்ந்துட்டு சிரிச்ச, உன் அண்ணனோட சேர்ந்துக்கிட்டு சோழனோட சேர்ந்துக்கிட்டு அந்த அளவுக்கு நான் உனக்கு வேண்டாதவளாக போயிட்டேன்ல, அதனால தான் நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. என்னடி நீ லூஸா, இந்த சின்ன விஷயத்த கூட உன்னால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாதா, குடும்பம்னா அப்படி தான் இருக்கும் அப்படின்றாங்க. குடும்பம்னா எப்படி வேணாலும் இருக்கட்டு பாண்டி, யார் என்ன பேசினாலும் எனக்கு கவலை இல்லை, நீ என்னை பற்றி தப்பாக பேசியிருக்கக்கூடாது, அதான் எனக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. அதுக்காக
எனக்காக வேற ஒரு கல்யாணம் பண்ணுற அளவுக்கு யோசிக்கிறியாடி அப்படின்னு. யோசிக்கலாம் இல்லை பாட்டி, நான் முடிவே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவும் பாண்டிக்கு ரொம்ப கோவம் வருது. ஏன்டி இவ்வளோ சின்ன விஷயத்துக்கு நீ போய் கல்யாணம் பண்ணுற அளவுக்கு முடிவு பண்ணிட்டேன்னா உன் இஷ்டப்படி நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, இதுக்கு மேலே உன்னால் என்னால் சமாளிக்க முடியாது, என்னால் உன்னை வச்சுக்கிட்டு முடியல வேண்டான்னு விட்டுருன்னு சொன்னால் அமைதியாக கேட்கணும். ஒரு விஷயத்த செய்யாதன்னு சொன்னாலும் கேட்கறது கிடையாது, வற்புறுத்தி எல்லாத்தையும் செய்கிறது. சின்ன பையன் அவன், நீ சமைச்ச சாப்பாடை சாப்பிட முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டான். நான் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், ஆனால் அவன் எப்படி சாப்பிடுவான், சின்ன பையன் இல்லையா, அதான் பேசிட்டான், அதுக்கு ஒரு விஷயம் நினச்சிக்கிட்டு இப்போ கல்யாணம் வரைக்கும் போயிருக்க, போ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, தேவையில்லை போடி, உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படுறத விட இப்போவே நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு பாண்டியும் அவசரப்பட்டு கோவத்தில் வாய் விட்டுடுறாங்க. நான் பண்ணிக்க தான் போகிறேன், இனி உனக்கு எனக்கு எதுவுமே கிடையாது, நீ என்னைக்கு ஒன்று கல்யாணம் பண்ணிவிட்டு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது, போ வேலையை பார்த்துட்டு, நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன், நீ எப்போ நல்லா கல்யாணம் பண்ணிக்கோ, எந்த அவசியமும் கிடையாது, உன் குடும்பத்தை பற்றி அவ்வளோ தூரம் தெரிஞ்சோம், நீ தான் வேணும்னு உன் பின்னாடியே நான் சுத்தனை பாரு, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். ஆமாம், பொண்ணுங்கள்லாம் இறங்கி வந்தால் அவங்களுக்கு அவ்வளோ இலக்காரமாக தெரியுதில்ல, அதான் இப்படியெல்லாம் பேசுகிறேன், ஒரு துளி அளவு கூட என் மேலே பாசமும் அன்பும் உனக்கு கொஞ்சம் கூட கிடையாதுல்ல, ஒரு தடவை கூட எனக்காக சப்போர்ட் பண்ணி நின்னதே கிடையாது, உனக்கு உன் குடும்பம் தான் முக்கியம், பரவாயில்லன்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு விட்டு கொடுத்து நான் உனக்காக போகலான்னு நினச்சாலும் நீ அப்போவும் என்னை பற்றி நக்கலாக தான் நினைக்கிறல்ல, யாருக்குமே உங்கள் குடும்பத்தில் நான் முக்கியமாக இல்லைல்ல, இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட என்னை யாருமே பாராட்டவே இல்லை, எல்லாரும் முடியும் நக்கல் பண்ணி சிரிக்கிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு வானதி ரொம்ப கோவமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. பாண்டிக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது. கொஞ்ச நாள் நல்லா இருந்தால் திரும்பவும் பழையபடி ஏதாச்சும் ஒரு ஆரம்பிச்சிடுறா. இவளை லவ் பண்ண நாள்லேருந்து இதே பிரச்சனையாக இருக்குது. கொஞ்ச நாள் நல்லா இருக்கா, திரும்பவும் சண்டை போடுறா, நான் அவளை சமாதானப்படுத்துறது, அப்புறம் அமைதியாக கொஞ்ச நாள் விட்டால் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சண்டை வந்தால் நான் வேறு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறது. இவ பாட்டுக்கு லூஸ் மாதிரியே பண்ணிகிட்ருக்கா. இவன் நமக்கு சரிப்பட்டு வருவாளா, நம்ம குடும்பத்துக்கு ஏற்றவளாக இருப்பாளா, இந்த சின்ன விஷயத்த கூட புரிஞ்சுக்கிட்டு குடும்பத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இவளால் போக முடியல. இவள் யாராச்சும் சமைக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்களா, அதான் சேரன் எந்த இடமும் சமைக்கிறதில்ல, நிலானி கூட சமைக்காம தான் இருக்காங்க. இவளுக்கு மட்டும் ஏன் இவளை பிடிவாதம், இவன் நம்மளை பார்த்துக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் இவளுக்கு அது வரலைன்னா அந்த விஷயத்த விட்டுறணும், இல்லை பொறுமையாக கற்றுக்கணும். அதை விட்டுட்டு சமைச்சு போடுறன்ற பேரில் டார்ச்சர் பண்ணால் யாருக்கு கோவம் வராது, இவ பண்ணுறது எல்லாம் நியாயம் மாதிரி இவ கோவப்பட்டுட்டு இப்படி பேசிட்டு போகிறான்னு பாண்டி ஒரு பக்கம் அவங்க டென்ஷனாக இருக்காங்க. என்னோட சைடு இங்கே நிலா சோழனுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. சோழன் எடுக்கிறதே கிடையாது. அவர் இப்பத்துலேருந்து நல்ல ஒரு சவாரி, அது என்னமோ ஒரு சவாரி கூட விடாமல் ஓட்டே, அது மட்டும் இல்லாமல் சவாரி இல்லாத நேரத்தில் ஏதாச்சும் வேலையும் பார்த்து சம்பாதிக்கலாம், நான் மன்னனுக்காக காசு சேர்க்கலாம் அப்படின்னு விடாமுயற்சியோட இப்போ சோழன் ஓட ஆரம்பிக்கிறாரு. பகலாக வண்டி ஓடிட்டுருக்காரு. அதனால தான் அவர் ஃபோன் எடுக்கிறது கிடையாது. அவரோட ஃபோனும் கொஞ்ச நேரத்தில் சார்ஜர் இல்லாமல் ஆஃப் ஆகிடுது. அவர் போகிற வேகத்தில் சார்ஜரும் எடுக்க கிடையாது. ஸோ அதனால் ஆஃப் ஆகிடுது. சாப்பிடக்கூட இல்லாமல் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எங்கே அந்த சாப்பாடு சாப்பிட்டா பணம் செலவாயிடுமோ அப்படின்னு சாப்பிடாம வீட்டுக்கு போய் அண்ணன் சமைச்சு வச்சுக்கிறோம் சாப்பிடலான்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அவர் விட்டுட்டு போனவர் இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் எல்லா சவாரியும் ஓட்டிட்டு தான் வீட்டுக்கு வராரு. ரொம்பவே டயர்டாக உட்காராங்க. அப்போ தான் இருந்துக்கிட்டு, சோழா எங்கடா போனேன், காலையில் போன ஆள் இப்போ தான் வர, சாப்பிட்டியா இல்லையாடா அப்படின்றாங்க. இல்லை நான் பசிக்குது, சாப்பாடு எடுத்து வைனேன் அப்படின்னு கேட்குறாங்க சோழன். நிலா வராங்க. நிலா சோழன் எங்கே போயிருந்தீங்க, உங்களுக்கு எத்தனை டைம் கால் பண்ணுறது எடுக்கவே மாட்டேன்றீங்க அப்படின்றாங்க. அண்ணே இதாண்ணே, இதில் இன்றைக்கி முல்லா சவாரி ஓட்டின பணம் இருக்குது, இதை வைண்ணே அப்படின்னு கொடுக்குறாங்க. என்னடா சோழா திடீர்னு என்கிட்டலாம் கொடுக்குற அப்படின்றாங்க. பின்ன உனக்கு வேணும்னா உன்கிட்ட தானே கொடுப்பாங்க, சந்தாவை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு உனக்கு ஆசை இருக்குல்ல, அதுக்கான முதல் படி இது வைண்ணே அப்படின்னு கொடுக்குறாங்க. சோழா என்னடா இது வழக்கத்துக்கு மாற அதிகமாக சவாரி ஓட்டினேன், என்னை பார்க்கவே டயர்டாக இருக்குது, காசு இவ்வளோ கொடுத்துருக்கா அப்படின்னுவோம். ஆமாம் நான் ஒரு சவாரி கூட விடாமல் எல்லாத்தையும் ஓட்டினேன் அப்படின்றாங்க. இவ்வளோ ரிஸ்க் எடுத்து எதுக்குடா சோழா அப்படின்றாங்க. உன்னுடைய வாழ்க்கைக்காக தானே அப்படின்னு சொல்லுவோம். சேரனுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நிலா கிட்ட சோழன் ஒரு வார்த்தை கூட பேசுறதுக்கு. சோழன் நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள், ஏன் ஃபோனை எடுக்கல அப்படின்னுமோ. அண்ணே சார்ஜர் எடுத்துகிட்டு போக மறந்துட்டேண்ணே, ஃபோன் சுவிச் ஆஃப் ஆகிடுச்சு, சார்ஜர் போடணுண்ணே, நாளைக்கு காலையில் மறக்காமல் ஒயர் கொடுத்துருண்ணே என்கிட்ட அப்படின்றாங்க. சரிடா சோழா நிலா கிட்ட பேசுடா அப்படின்றாங்க. என்னால் முடியாதுன்னு சொன்னவங்க கிட்ட நான் நடத்தி காட்டிட்டு அப்புறம் தான் நான் எதுவாக இருந்தாலும் பேசுவோம் அப்படின்றாங்க. டே சோழா இதெல்லாம் ரொம்ப டூ மச்டா அப்படின்றாங்க. நம்ம இருந்துக்கிட்டு இதெல்லாம் ரொம்ப தப்புடா, அதுக்காக நிலா கிட்ட பேசாமல் இருப்பியான்னு. ஆனால் விடுங்கண்ணே, அவர் ஒரு வைராகியத்தோடு ஓடுறன்னு முடிவு பண்ணி போயிட்டுருக்காரு.
இருக்காரு, எத்தனை நாளைக்கு என்கிட்ட பேசாமல் இருக்காருன்னு நானும் பார்க்குறேன். நான் ஒன்றும் அவரால் முடியவே முடியாதுன்னு சொல்லலையே, எப்படி நான் ரெடி பண்ணுவோன்னு தானே சொன்னேன், இதுக்கே கோச்சிக்கிட்டு பேசாமல் இருக்காரு, இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நிலா சொல்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, சோழன் போட்ட சவாலில் அவங்க ஒரு ஜெயிச்சு காட்டுவாரா, என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.